வணக்கம். ஒரு அன்பான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மே மாதம் 2024 ஆண்டு முதல் மே மாதம் 2025 ஆண்டுகள் வரை ஒரு வருட கால அமைப்பில் சிம்ம ராசி அன்பர்கள் செய்யக்கூடாத 5 விஷயங்களை பற்றி பார்ப்போம். கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சிம்ம ராசி லக்னத்தை 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார், 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். மே மாதத்தில் குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து பெயர்ச்சி அடைந்து 10ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன் அப்படிங்கிறது யோக பலனாகவும் நன்மைகள் செய்யக்கூடிய பலனாகவுமே அமைப்பு இருக்கிறது. எந்த ஒரு கிரகமும் பார்த்தீங்க அப்படின்னா 100% சாதகமான பலன்கள் கொடுப்பது கிடையாது, சற்று பாதகமான பலன்களை செய்யதான் செய்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் 5 விஷயங்களை கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு வருட கால அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு பொற்காலமாக அமையக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. முதலாவதாக பார்க்கக்கூடியது பேசும்பொழுது கவனமாக பேசக்கூடிய சூழ்நிலை. சிம்மராசி அன்பர்கள் பேசும்போது கவனமாக பேசும் இந்த ஒரு வருட காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீண் வாக்குவாதங்களை தடுக்கக்கூடிய காலமாக இருந்து கொண்டே இருக்கிறது. மனசில் எதுவுமே இருக்காது, பட்டதெல்லாம் படப்படான்னு பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துகிட்டே இருப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து என்ன பேசணும் அப்படின்னு கேட்டால் கூட நம்ம என்ன பேசணுங்கிறது கூட மனசில் இல்லாத ஒரு நபராக இருப்பீங்க. அந்த கோபம் வர நேரத்தில் பேசுவீங்களே தவிர மற்ற நேரத்தில் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பேசக்கூடிய நபர் அப்படிங்கிறது சிம்மராசியில் உள்ள அமைப்புங்கிறது பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. மற்றவர்களுடைய நலன் கருதி மற்றவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு உங்களுக்கு தீமையாக அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதனால் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதாக இருக்கட்டும், மற்றவருடைய குடும்ப விஷயங்களில் மற்றொரு விஷயங்களில் தலையிடுவது அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமாக இருந்து செயல்படுவது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். பேசுகிறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிதானமாக பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அனுசரித்து பேசுகிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். ஸோ தொழில் இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எதிரிகள் உருவாகக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அவர்களிடத்தையும் சரியான முறையில் பேசி தீர்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது அமைப்பெறுகிறது. சிம்மராசி அன்பர்களை பேசுகிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முதலாவது சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக அமையப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பண சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்து கொண்டே இருக்கிறது. பண விஷயங்களில் கடன் கொடுக்குற விஷயமாக இருந்தாலும் கடன் வாங்குகிற விஷயமாக இருந்தாலும் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் காலநிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி அன்பர்கள் கடன் கொடுக்கிற நிலைகளில் இருந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு போகக்கூடிய ஒரு காலம் தான் பெருமளவு இருந்துகிட்டே இருக்கு. சுபகாரிய அமைப்புகள் அப்படிங்கிறது குடும்பத்தில் நடைபெற ஒரு காலமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம கடன் வாங்குறேன் அப்படிங்கிற அமைப்புகள் ஏற்படக்கூடியது. இந்த மாதிரி விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாகனா ஒரு கனவுகள் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வீடு வாங்கணும், ஒரு காரு வாங்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு நீண்ட நாள் ஆசை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலநிலை சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய ஆண்டுகள் மாத அமைப்புகளில் உருவாகக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆசைகள் நிறைவேற போகுதுங்கிற எண்ணத்தில் சிந்திக்காமல் செயல்படாமல் இறங்குறது அப்படிங்கிறது ஒரு விதமான விபரீதம் முடியக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். சரி, நீங்கள் எந்த விதமான பணமும் கட்ட வேண்டாம், 1 லட்ச ரூபாய் கொடுத்தா போதும், நான் உங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற அமைப்புகள் வரக்கூடியது. ஒரு 30,000 50,000 ரூபா இருந்தால் கொடுங்க, நான் ஒரு நல்ல காரை அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது அனுகூலமான பலனை கொடுக்கும். ஸோ எல்லாமே தோல்விகளில் முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. வெற்றி தரக்கூடிய அமைப்புகள், யோக தரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது குரு பார்வை அமைப்புகள் அப்படிங்கிறது நல்ல முறையில் சிம்மராசி நண்பர்களுக்கு அமைப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் திடீர்னு நம்முடைய ஆசைகள் நிறைவேற போகிறதே, நீண்ட நாட்கள் ஆசைகள் கைகூட போகிறது என்ற ஒரு சந்தோஷத்தில் அந்த கவனம் இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது சிம்மராசி அன்புடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அதனால் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கடன் கொடுக்குன்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்குறப்ப கரடு முரடான ஒரு நபராக இருக்கிறார். அவருக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சிம்ம ராசி அன்பர்களுடைய வெளி தோற்ற அமைப்புகள் அப்படிங்கிறது வெளி அமைப்புகள் வந்து காமிக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் மனதால் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு டிவியில் மென்மையான சீன் வந்தது அப்படின்னு பார்த்து கண்ணீர் ஓடிய காலமாகத்தான் பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்களுடைய அமைப்புகள் இருக்குது. வெளியில் பார்த்துட்டு ஈரமே இல்லையா அவர் மனசில் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப இரக்கம் கொண்டவர்களில் சிம்மராசி அன்பர்களுடைய பங்கு அப்படிங்கிறது பெரிதாக இருந்துகிட்டே இருக்குது. நான் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த பணம் தேவைப்படுது அப்படின்னா நாளைக்கு நமக்கு அந்த பண தேவைகள் இருந்தாலும் உடனே எடுத்து கொடுக்கக்கூடிய நபராக தான் சிம்மராசி அன்பர்களுடைய அமைப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். சும்மா பேசுவார்களை தவிர மற்றபடி மனதில் எதுவும் வைத்துக்கொள்ளாத ஒரு நபராக தான் இருப்பார். அதனால் எளிதில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும்.
இது ஏமாற்றம் அப்படிங்கிறது கிடையாது. அவர் நம்ம ஏமாற்றுகிறார் தெரிந்தும் நாம் அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது சிம்மராசி அன்பர்களோட அமைப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறங்க. நிறைய சிம்மராசி அன்பர்கள் வாழ்க்கையில் பாதி பேர் இன்னைக்கு வீணாக போயிட்டேன், நல்லாவே இல்லை, நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன், நான் ரொம்ப இக்கட்டான நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி செய்து நிறைய விஷயங்களை இழந்த ஒரு காரணமாக இருக்கட்டும். ஏதோ ஒரு காலத்தில் ஏதாவது நல்லா இருந்துட்டு போட்டுங்கிற எண்ணங்களில் செய்த காரியங்கள் தான் பெரிய இழப்புகளுக்கு காரணமாக இருந்தது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்த தான தர்ம புண்ணியங்கள் அனைத்துமே உங்களை பின்தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் அப்படிங்கிறது கிடையாது. நல்ல மாற்றம் தரக்கூடிய காலமாக அமையப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு காலத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறங்க. கடன் வாங்கினாலும் சரி, கடன் கொடுத்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் நான் கடன் வாங்கி தொழில் செய்ய போகிறேன் அப்படிங்கிற விஷயங்களில் தயவு செய்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நல்ல ஒரு காலம், தொழில் வளர்ச்சியாக இருக்கும், தொழில் அமைப்புகள் நல்ல முறையில் இருக்கும், சுய தொழில் செய்யலாம், அரசாளக்கூடிய அமைப்புகள் இருக்கும், அரசு உத்தியோகம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, தாராளமாக பெரிய முதலீடுகள் செய்யலாம் அப்படிங்கிற பலன்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 6-8 மாத காலங்களில் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறத ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். எதை எடுத்தாலும் வந்துட்டு அவசரப்பட வேண்டாம், ஒரு நிதானமாக முடிவு எடுக்கலாம். ஸோ அமைப்புகளில் ஜாதக ரீதியான பலன்களில் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது சிறப்பான அமைப்புகள், தொழில்தரம் மிகவும் வலுப்பெறுகிற காலமாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு தொழில் தொடங்காமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். அப்படியே தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா நிதானமாக முடிவெடுத்து செய்யலாமா வேண்டாமான்னு யோசித்து செயல்படுகிற காலம்தான் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு 6 மாதங்கள் காத்திருந்து தொழிலை தொடங்குவது அனுகூலமான பலனை கொடுக்கும். ஸோ ஒரு மனை வாங்கக்கூடிய யோக அமைப்புகள், வீடு வாங்கக்கூடிய யோக அமைப்புகளில் கொஞ்சம் நிதானமாக வாங்கக்கூடிய இடம் சரியான இடமா, எந்த விதமான வில்லங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து வாங்குறது அப்படிங்கிறது அனுகூலமான பலனை கொடுக்கும். நம்ம இடம் வாங்கிடுவோம், அனைத்தும் வாங்கின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அது வீடு கட்டுவதற்கு நிறைய பிரச்சனைகள் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாத காலங்களில் நல்ல பலன்கள் நிறையா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம மற்ற பலனையும் கெடுத்து விடக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்கிறது. குடும்பத்தை மிகப்பெரிய சந்தோஷ சுபகாரிய அமைப்புகள் எல்லாமே நடந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் சில பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் அமைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் சிம்ம ராசி அன்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மையான அனுகூலமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமைப்பு இருக்கிறது. 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குரிய கருத்து வேறுபாடுகள், வீண் சந்தேக எண்ணங்கள், வீண் வாக்குவாதங்கள், ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அமைப்பு இருக்கிறது. வீண் வாக்குவாதங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். சொல்கிற பேச்சு கணவரும் கேட்க போகிறதில்ல, மனைவியும் கேட்க போகிறத, வாக்குவாதங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையாக இருந்துகிட்டே இருக்கும். இதுவரைக்கும் நாம் சொல்படி கேட்ட மனைவி அல்லது நாம் சொல்படி கேட்ட கணவர் தற்சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளை எதிர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நீ என்ன சொல்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விகளாக இருந்துகிட்டே இருக்கும். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியுங்கிற சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும். டைவர்ஸ் வேணால் அப்ளை பண்ணி கொடுத்துடலாம், அந்த வாழ்க்கையை உங்க கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்துகிட்டே இருக்கும். இது வரைக்கும் அன்பாக இருந்த கணவர் ஏன் இப்படி பேசுகிறாரு, அவருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு தேடக்கூடிய ஒரு காலமாக, திடீர்னு எரிஞ்சு விழக்கூடியது, திடீர்னு முகத்தை காட்டக்கூடியது, கடுமையாக பேசக்கூடியது, எல்லா உறவுகளை விட்டுத்தட்டு விலக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் வரக்கூடிய அமைப்புகள்ங்கிறது இருக்கக்கூடியதாக இருக்கிறதால சற்று கவனமாக பேசுறது, கொஞ்சம் கவனமாக கணவனை உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். இதுவரைக்கும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அனுபவோட வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதி பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை போராட்டமான அமைப்புகளில் தான் வந்துகிட்டே இருக்கும். கணவன் சொன்னால் மனைவி கேட்கறதில்ல, மனைவி சொன்னால் கணவன் கேட்கறதில்ல, இந்த பிஸ்னஸ் பண்ணாதீங்க அப்படின்னா இது பண்ணும், எனக்கு தெரியும், நீ என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிற அமைப்புகள் ஏற்படுறது. சில விஷயங்கள் உறவுகளில் எவ்வளோ பொறுத்த அமைப்புகள் எவ்வளோ அமைப்புகள் இருந்தாலும் கணவனை வாழ்க்கையில் சற்று குறைபாடுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் சிம்மராசி நம்மளோட அமைப்புகளில் பெரும் பகுதியாக அமைப்பட்டிருக்கிறது. மற்ற அமைப்புகள் நல்லபடியாக இருந்தாலும் பெரும்பாலான சிம்மராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை நிறைய பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்தேக எண்ணங்கள் அப்படிங்கிறது ஓங்கக்கூடிய காலமாக இருக்கிறது. உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல சந்தேக எண்ணங்கள் ஏற்படக்கூடியது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை, சில நேரங்களில் அனுகூலமான பலனை கொடுத்தாலும் சில நேரங்களில் சில எதிர்பாராத திருப்பு முனைகளை அமைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. ஸோ நம்மக்கிட்ட ஒரு நல்ல தொழிலாளி, நல்ல லேபர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய காலமாக இருந்துடும். திடீர் சந்தேக எண்ணம் அவர் மீது கொள்றதால இவ்வளோ நாள் ஒரு விசுவாசமாக இருந்த திடீர்னு சந்தேகப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்லி அவர் வேலையை விட்டு நிற்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு தொழிலாளியை நல்ல ஒரு அமைப்பு வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும்.
அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கணவர் அல்லது மனைவி 2 பேருமே தவறான பாதைகளோ, தவறான விஷயங்கள செய்ய மாட்டார்கள்ங்கிற நம்பிக்கை 100% இருக்கும். அவர்கள் அந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா, தவறான வார்த்தைகள பயன்படுத்தக்கூடியது, சந்தேக எண்ணங்கள் வரக்கூடியது, தவறான விமர்சனங்களை பேசக்கூடியது, ஒருவரை மற்றவருடைய விமர்சித்து பேசக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறது அப்படிங்கிறது குறைத்துக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். இந்த ஒரு விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள், நிறைய மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். சந்தேக எண்ணங்களில் தவிர்ப்பது அப்படிங்கிறது அனுகூலமான பலனை கொடுக்கும். சந்தேக எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஆரம்ப காலத்திலேயே அதை கிள்ளி எறிவது அப்படிங்கிறது சிம்மராசி என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான பலனை தரக்கூடியதாக அமையப்பட்டிருக்கிறது. அடுத்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மனச்சார்ந்த விஷயங்கள், மனக்குழப்பங்கள், இதுவரைக்கும் ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்துகிட்டே இருப்பீங்க. இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். இப்போ ஒரு மாதிரி குழப்பமான நிலைகளில் வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. இது செய்யலாமா வேண்டாமா, நடக்குமா நடக்காதா, என்ன பண்ணலாங்கிற குழப்பமான ஒரு நிலையாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. மன தைரியம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலமாக இருந்துகிட்டே இருக்குது. ஒரு தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அலட்சிய போக்கு, பார்த்துக்கலாம் போ, என்ன ஆகிட போது பார்த்துக்கலாம், சுறுசுறுப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. பெரும்பாலும் சிம்மராசி என்பவர்களுக்கு தூக்கம் இல்லாத ஒரு காலமாக இருந்துகிட்டே இருக்கும். தூக்கமே வராது. ஏதாவது ஒரு கவலைகள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும், உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், மனக்கவலைகள் இருந்துகிட்டே, தூக்கமே வராது. விடியற் காலை 3 மணிக்கு எழுந்து தூங்கக்கூடிய ஒரு காலமாக தான் பெருமளவு இருந்துகிட்டே இருக்கும். நிறைய சிம்மராசி அன்பர்கள் தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருக்கும். சில அன்பர்களுக்கு மந்த நிலை அதிகமாக இருக்கிறது, உடல் சோர்வு அதிகமாக இருக்கிறது, அலட்சிய போக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை எடுத்த உடனே சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இப்போ பார்த்துக்கலாம் போங்கிற அலட்சிய தன்மைக்கு போகக்கூடியது, ரொம்பவே மந்த நிலை நமக்குள்ளே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது. பேசும்பொழுது பயங்கரமாக கவனம் இல்லாமல் பேசக்கூடியது, ஒவ்வொரு வார்த்தைகளும் தெரியாமலோ பேசக்கூடிய அமைப்புகள், அதுக்கு கை கால்கள் முடித்து விபரீதமாக வரக்கூடிய காலமாகவும் அமைப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது அனுகூலமான பலனை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. லாஸ்ட் 5வது பார்த்தீங்க அப்படின்னா, உடல் சார்ந்த விஷயங்கள், உணவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. உடல் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்மராசி அன்பர்கள் ஒரு டேப்லெட்டாவது எடுத்துக்கணுங்கிற சூழ்நிலைகள் தான் இன்றைய கால அமைப்புகள் அப்படிங்கிறது அமைப்பெறும் காலமாக இருக்குது. அப்போ மருத்துவர் சொல்லக்கூடிய மருத்துவ முறைகள் சரியான முறைகளை பின்பற்றுறது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். வெளி இடங்களில் உணவு உட்கொள்வது அப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க, வெளி இடங்கள் பழக்க வழக்கங்களுக்கு கவனமாக இருங்க. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மூலியமாக உணவு உட்கொள்ளாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் வரக்கூடியது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா உடனே மருத்துவரை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். நீங்களாக அதற்கு முதலுதவி செய்து கொண்டு நீங்களாகவே அதுக்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பது தவிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். நிறைய சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா உடனே மருத்துவரை பார்ப்பது கிடையாது. அதற்கு இவர்களாகவே ஒரு மருத்துவம் பார்த்துக்கொள்வது. ஸோ அது சரி இல்லை அப்படின்னா தான் அடுத்தது மருத்துவரை போகிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ளக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலம் அதுக்கு சாதகமான காலம் இல்லை என்பதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே மருத்துவரை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். பெரிய வியாதிகள் அப்படிங்கிறது கிடையாது, உடல் உபத்திரத்தை தரக்கூடியதாக இருக்கும், உடலால் பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருக்கும், மனதால் பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருக்கும். சற்று நரம்பு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கு. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முடி கொட்டுதல் அப்படிங்கிறது ஏற்படும், முடி சார்ந்த பிரச்சனைகள் என்பது ஏற்படும், வழுக்கை சார்ந்த பிரச்சனைகள்ங்கிறது ஏற்படும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் முடி கொட்டுது அப்படின்னா மறுபடியும் செயற்கையாக முடி வெற்றுக்கொள்வது அப்படி அமைப்புகளும் சில அன்பர்களுக்கு ஏற்படும். சில அன்பர்களுக்கு முடி சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. பெண் பிள்ளைகளை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முடி கொட்டுதல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடிய காலமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் வரப்போகிற காலமாக அமையப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த 5 விஷயத்தில் சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா இனி வரும் காலங்கள் ஒரு நல்லது ஒரு காலமாக அமையப்பட்டிருக்கிறது. மற்றபடி குரு பெயர்ச்சி அமைப்புகள், கிரக அமைப்புகள், சனி பகவான் அமைப்புகளை பொறுத்தவரைக்கும் மிகவும் யோகமான ஒரு பலனாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 5 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய யோக பலனை முழுமையாக பெறலாம். இல்லை அப்படின்னா இந்த 5 விஷயங்கள் மொத்த விஷயத்தையுமே கெடுத்து விடக்கூடிய சூழ்நிலை தான் அமையப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தீர்க்க ஆயுளுடன் வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி.